நம்ம டீமன் ஸ்லேயர், சோலோ லெவலிங், பிளாக் க்ளோவர்னு சொல்லி இதெல்லாம் முடிச்சாச்சு. அது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அங்கே செக் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டது அப்படிங்கிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் எங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக அது கேட்டே ரொம்ப நாள் ஆகுது. பட் அதுக்கப்புறம் நம்ம போலா போறப்போ மாற்றி வந்துச்சு. பட் திஸ் டைம் நீங்க முடிவு பண்ணது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் தான். ஸோ அதை நம்ம சீசன் 4 இப்போ பிரிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இது சீசன் 5 வரைக்குமே போக போகுதுன்னு நினைக்கிறேன். மேபி போகலாம். நம்ம இந்த சீசன் 4 என்ன பார்க்க போறோம்னா பாண்டனா இருக்கும், ஃபைனலா இருக்கும் தான் பார்க்க போறோம். ஃபைனலா இருக்குல மொத்தம் 2 பிரிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நான் லாஸ்ட்ல சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகுது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 4 எபிசோட் 1ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? போன தடவை டெஞ்சிகாக்கு ஆர்க்ல இசுனா ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு போயிருப்பான். அதனால என்மாவோட ஃபியூனரல் அப்படிங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்க எல்லா கேங் மெம்பர்ஸும் இப்ப ரீசெண்டா கம்பைன் ஆவீங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்திருப்பானுங்க. யாருமே எந்த ஒரு வார்த்தையுமே பேச மாட்டானுங்க. எல்லாமே அமைதியாவே உட்காந்துருப்பானுங்க. ஆனா என்னதான் இந்த மாதிரி நடந்திருந்தாலுமே நம்ம மைக்கி இருக்கால, அவங்க லாஸ்ட்ல அப்படியே குனிவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இவன் குனியவே மாட்டான். இதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சாக்கா தான் இருக்கும். பட் ஸ்டில் டிரேக்கன் ரொம்ப எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டோ முடி உட்காந்துக்கிட்டே இருப்பானா. அதே சமயம் உங்க தாத்தாவை கூப்பிட்டு, நான் என்மாவை லவ் பண்ணேன், என்னைய மன்னிச்சிருங்க, நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியல, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ உனக்கு அவளை பிடிச்சிருக்க போல இருக்கு, எனக்கு தெரியும், கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பா, கவலைப்படாத. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, அழுகையாக வந்துடும். இந்த பகுட்டு இவன் அழுக, இவனை பார்த்து எல்லாரும் அழுகன்னு சொல்லி அந்த ஃபியூனரலே பார்த்தோன்னா லாஸ்ட்டில் ஒரு மார்க்கமாக தான் முடியும். அதே சமயம் இந்த படி இனிமே நடந்து போயிட்டு இருப்பானா. அப்போ கோகோ வருவான். இனிமேட்டு நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன், நீ உன் வழியை பார்த்துட்டு போ. அண்டு சொல்ல மறந்துட்டேன், நான் இப்போ உன் கூட இல்லை, எதுவும் தப்பு தண்டா செஞ்சு மாட்டிக்காதரா, ஒழுங்கான வழியில் போ. கொக்கோ ஒரு நிமிஷம், இது வரைக்கும் நீ பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிடா. உனக்கும் தான்டா. இது இப்படி ஒரு பகுடு போக இந்தபடி நம்ம காக்குச்சி இருக்காங்க, இவன் இசுனா கூட நடந்தது, அவன் சின்ன பிள்ளையில விளாண்டது, அண்ட் இவனுக்கு அந்த ஸ்கார் விழுந்தப்ப, அந்த தழும்பு விழுந்தப்ப அவன் அழுதுட்டு இருப்பான். அப்போ இவன் ஆறுதல் படுத்தினது அப்படின்னு சொல்லி எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வர, அவனோட அந்த ஈரிங் இருக்குல்ல அதை அங்கே சொல்லி வச்சுட்டு போயிருப்பான். என்மா அண்டு இசுனாவோட மரணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா மாறுது. அதோட பிரைம் அஃபண்டரான நம்ம டெட்டா கிசாகியுமே பார்த்தோம்னா இறந்து போயிருப்பான். ஸோ அதனால ஆன்மா என்ன பண்ணானா இப்போ தலைமறை ஆயிட்டானா. ஆனால் இப்படி ஓடி ஓடி வாழ்றது எனக்கு ஏதோ போர் அடிக்குதுடா, வேற வழி இல்லை, மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இவன் தலைமறைவாகவே போயிட்டு இருப்பான். ஓகே ஆல்ரைட், நான் டிசைட் பண்ணிட்டேன். ஏய் இங்கே பாடுறா, என் கல் 4-5 தடவை போயிருச்சு. இல்லை டாக்கமிச்சு கேட்குதா இல்லையா? எனக்கு புரியுது, என்மாவும் சரி இசனாவும் சரி இப்போ உயிரோட இல்லை, அது பெரிய வருத்தம் தான். பட் அப்படி இருந்தாலுமே இதெல்லாம் நேச்சுரல் தான்டா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை எனக்கு புரியலை, நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எந்த மாதிரி ஆள் தான் இந்த டெட்டா கிசக்கி. ஏன்னா இது வரைக்குமே நான் அவனை புரிஞ்சுக்கிட்டது அப்படி இது ஃபுல்லாகவே தப்பாக தான் இருக்குது. கிசக்கி ஒரு டைம் லீப்பரே கிடையாது, அவனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே எல்லா தடையுமே பார்த்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டோமோனை மேனிபுலேட் பண்ணி ஒரு தவறான பாதையில் கொண்டு போயிட்டான். அது மட்டும் கிடையாது, அவனோட பவரை வச்சு கிட்டத்தட்ட டோமானுக்கு மேல டாப்புக்கு போய் ஒரு பிரைம் இதுவாக மாறிட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இத்தனை நைட்டு அப்படியே பயத்தில் நடுங்கிக்கிட்டே இருந்திருப்பான். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கிசாக்கிக்கு பிசிக்கல் அப்படிங்கிறது கம்மி தான், அவனுக்கு ஒன்லி பிரெயின் தான். அப்படி இருக்கிறப்ப அந்த பிரெயினை வச்சு மட்டுமே டாப்புக்கு போயிருக்கான். என்னால் நம்பவே முடியல. ஹி வாஸ் அமேசிங். டே டாக்கமிச்சி என்னடா பேசிட்டு இருக்க? என்னதான் அவன் அப்படி பண்ணியிருந்தாலுமே அவன் கெட்டவன்டா, அவனை விட்டு தள்ளு. நீ ரொம்ப யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவன் செத்தது அப்படிங்கிறது நல்லதுதான், அவன் சாவறதுக்கு தகுதியானவன் தான். வேன்னு கத்துக்கிட்டு அந்த ஆத்துல போய் குதிச்சிருவான். இவனுக்கு ஒரே சாக்கு, ஐயோ இவனுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. எனக்கு கிசாக்கிய பிடிக்காது, என்னால அவனை வெறுக்காமலே இருக்க முடியாது. ஆனா அதுக்காக அவனை மட்டும் ஒரு ஆளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் சொன்னான் அவன் ஹீனா லவ் பண்றதாகவும் ஹீனாக்காக தான் இவ்வளவு பண்றதாகவும் அவன் என்கிட்ட சொன்னான்டா. 10வது குறிக்கு என்னை ஒரு ஹீரோவா பார்த்துருக்கான், என்னை ஒரு ரைவலா பார்த்துருக்கான். அதனால தான் ஒரு தடவை மறுபடியும் ஒரு தடவை அவனை ஃபேஸ் பண்ணணும், அவனை மறுபடியும் ஒரு தடவை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ரே அங்கே நின்றுதுன்னா ஜரம் பிடிச்சிடும், ஒழுங்கா மேலே ஏறிவா. சிபியு என்னால் முடியலை, இதுக்கு மேலே என்னால் முடியலை. என்னதான் ஒருத்தன் எவ்வளோ ஈவலாக இருந்தால் கூட பிடிச்சவங்க இறந்து பண்ணாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே பேசிகிட்டு இருப்பானுங்க. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. மைக்கி என்ன இந்த டயத்தில் கூப்பிட்ருக்க?
உன்னை இந்த நேரத்தில் கூப்பிட நினச்சி கூட பார்க்கல. பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, கொஞ்சம் லேட்டு தான். இப்போன்ட்டு எல்லாத்தையும் சொல்றியா? உன இந்த ஃபியூச்சரோட ஸ்டோரி, ஃபியூச்சரில் நீ என்னென்ன பண்ண, எவ்வளோ கோத்ரூ பண்ணன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி டாக்கமிச்சோட ஸ்டோரி கேட்க ஆரம்பிப்பான். நம்ம டாக்கமிச்சு அப்படியே ஆரம்பிப்பான். இங்கே இந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் இறந்தால அதுலேருந்து ஆரம்பிப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேச என்னதான் இவன் பேசினாலுமே மைக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. இவன் சொல்ற எல்லா ஸ்டோரியுமே அவன் அப்படியே அமைதியாக உட்காந்து அதில் அப்படியே மூழ்கி போன மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இவனோட பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்ல சொல்ல டாக்கமிச்சுக்கு அழுக கொஞ்சம் கூட தாங்கல. எமோஷனல் பர்டன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு ஒரு பக்கத்து. என்னை மன்னிச்சிரு, என்னால என்மாவையும் சரி பாஜியும் சரி ப்ரொடெக்ட் பண்ணவே முடியல, அவங்கள காப்பாற்றாம விட்டுட்டேன். இது கொஞ்சம் வீடா இல்லை உனக்கு? நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப நீ கியோமேசட்ட செம்மையா அடி வாங்கிட்டு இருந்த. ஆனா நான் உன்னைய பாக்குறப்ப உன்னோட பேக் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு சுமையை தூக்கிட்டு இருந்த மாட்டம் இருந்துச்சு. நான் நீங்க பார்த்தப்ப நீ உண்மையே கூலா இருந்தடா. உண்மையா சொல்லணும்னா டாக்கமிச்சு தான் என்னோட ஹீரோவும். நான் என்ன நினைச்சேன்னா நான் ஒரு எராவை கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். எந்திரி டாக்கமிச்சு, டைம் ஆச்சு. உனக்கு கேக்குதா? அவங்க நடந்து வர சவுண்டு கேக்குதா? அந்த சவுண்டு தான் என்லெஸ்ஸா எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு சொல்லி எவ்வளவுதான் அடி வாங்கி கீழே விழுந்தா கூட மறுபடியும் இருந்துச்சு சண்டை போட்டு விடாம இருக்காங்க பாத்தியா? அவங்களோட சவுண்ட் அது. நீ தான் இந்த யாராவது கிரியேட் பண்ண. இந்த போட்டு எல்லாத்துக்கும் செம்ம சந்தோஷம். இது உன்னோட யாரா? அதனால தான் நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கேன். டேய் எல்லாரும் கவனிங்க, இந்த இடத்துக்கு வரதுக்கு நம்ம ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டென்ஜிகாவை டிஃபீட் பண்ணக்கப்புறம் இப்போ கரண்டாக பார்த்தோம்னா ஜப்பான்ல பெரிய கேங்க அப்படின்னா அது ஒன்று தான், நம்ம டோமான் தான். அதனால தான் நம்ம இந்த யாராவது கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிரேட்டரா அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்கணும். அதனால தான் நம்ம டாப்ல இருக்கமே முடிச்சுக்கலான் இருக்கேன். இன்னையிலேருந்து டோக்கியோ மாஜி கேக் அப்படிங்கிறத ஒண்ணு கிடையாது, இன்னும் கலைக்கப்படுதுன்னு சொல்லுவானா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த புகிட்டு இவனுக்கு சாக்கு, அவனுக்கு சாக்கு, எல்லாத்துக்கும் சாக்கு, ஒருத்தன் விடாம எல்லாத்துக்கும் சாக்கு. ஈவன் ட்ரேகனுக்கு இதுக்கு தெரியாது. எதுடா இவ்வளவு சடனான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் டாக்கமிச்சி ஹனகாக்கி வா அப்படின்னு கூப்பிடுவானா, அவடு வருவான். இவங்களுக்கா ஒரே சலசலப்பா இருக்கும். என்னடா இது டோமான் முடிக்க போறாங்களா, என்ன பேசிட்டு இருக்காங்க, எதுவுமே எங்களுக்கு புரியாது. வரப்போற ஃபியூச்சரை சேஞ்ச் பண்றதுக்கு இதுதான் ஒரு நல்ல ஆக்ஷனா இருக்கும். இல்ல அது இல்ல மைக்கி, செகண்ட் டிவிஷன் கேப்டன் டகாசி மிட்சியான்னு சொல்லி அவனையும் கூப்பிடுவான். நீ இல்லாம டோமான் இவ்வளவு தூரம் வந்திருக்காது, அதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல ஒரு நிமிஷம் மைக்கி, தேர்ட் டிவிஷன் ஆக்டிங் கேப்டன் சொல்லி அவனை கூப்பிடுவான். ஐயாசி ரிவியூ கூப்பிடுவான். என்னதான் பேஞ்சான் இல்லைனாலுமே நீ இவ்வளவு தூரம் இதை கூட்டிட்டு வந்திருக்க, நீ தாண்டா பெஸ்ட் ஆக்டிங் பிரசிடென்ட். மைக்கி நான் சொல்றது ஃபோர்த் டிவிஷன் கேப்டன் நகையா கவட்டான்னு சொல்லி அவங்கள கூப்பிடுவான். இவ்வளவு தூரம் நீங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடா. இல்ல அந்த மட்டும் எதுவும் சொல்லாத மைக்கி, நான் உண்மையிலேயே ஃபிஃப்த் டிவிஷன் கேப்டன் சொல்லி அவனை கூப்பிடுவான். நீ என்னதான் இங்க இல்லைனாலுமே நீ என்னைக்குமே டோமான்ல ஒரு மெம்பர் தான், என்னைக்குமே டோமான் நீ ஞாபகம் வச்சிருக்கோம். அண்ட் லாஸ்ட்லி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் டோக்கியோ மாஜி கேங் டிரேகன் முன்னாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப இவன் அவனை பார்க்க, அவன் இவனை பார்க்க நின்றுட்டு இருப்பான். சானோ மாஞ்சிரோ, இங்க இருக்கிறதுல பயங்கரமான ஈகோ பிடிச்சால் நீ தான். அப்படி இருக்கிறப்ப அபோவ் த எவன்ஸ் அண்ட் அண்டர் த எவன்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவான். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அவன் நெஞ்சிலேருந்து சொல்றானா, ஐ மீன் ஹார்ட். நாங்கள் எல்லாருமே உன்னோட அந்த கரிஷ்மாவை பார்த்து ரொம்ப இது பண்ணியிருக்கோம், அதனால தான் இவ்வளோ தூரம் உங்க கூடிய வந்திருக்கோம். அதுதான் நம்மளை இந்த இடத்துக்கு வந்து விட்டுருக்கு. உன்னோட முடிவில் எனக்கு எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் கிடையாது. நீ பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பிரசிடென்ட். என்னதான் ஒரு விஷயம் எவ்வளவு நல்லா இருந்தாலுமே அதுக்குன்னு சொல்லி ஒரு முடிவு இருக்கு, அந்த முடிவு தான் இந்த முடிவு. ஆனா என்னைக்குமே மறக்காதீங்க, டோமான் என்னைக்குமே உங்க ஹார்ட்ல இருக்குது. டோமான் 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 சொல்லி அந்த போட்டு கத்திக்கிட்டே இருப்பானுங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் போது இவங்க எல்லாமே ஒரு இடத்துல கூடி இருப்பானுங்க. ஏன்னா நம்பவே முடியலன்னு, டோமான் இப்ப இல்லைன்னு. என்னாலதான் நம்ப முடியல, ஆனா நான் மைக்கா இருந்தா கூட அதை தான் பண்ணியிருப்பேன். அவன் நிறைய இழந்துட்டான்டா. சரி இப்ப என்ன பண்ண போற? கிசாக்கி செத்துட்டான், டோமான் டிஸ்பேண்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆமாம் கிசாக்கி இறந்துட்டான், இனிமேட்டு அவன் நாவுட்டோவை கொல்ல மாட்டான். அப்படி இருக்கிறப்ப ஃபியூச்சருக்கு என்னால் போக முடியும். இந்த ரேச்செல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த 12 வருஷத்துக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த டைம் பீரியடில் நான் அவங்களை யாருமே மீட் பண்ணியிருக்க மாட்டேன்டா. அது ஒரு மார்க்கமாக தானே இருக்குது. நம்ம பிரிஞ்சோம்ல, இதை நினைவூட்டுற விதமாக நம்ம ஏன் ஒரு டைம் கேப்ஸில் ரெடி பண்ணக்கூடாது? அப்படியா? அப்படின்னா எல்லாருமே ஒரு லெட்டர் எழுதுங்க, ஒரு வாரத்தில் அதை எழுதி இங்கே கொண்டு வாங்க. 12 வருஷம் கழிச்சு அதை ஓப்பன் பண்ணுவோம். இந்த போட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி குஜால் ஆயிரும். காய்ஸ் மறந்துடாதீங்க, 12 வருஷம் கழிச்சு டோமான் எப்போ ஃபார்ம் ஆச்சோ அந்த டேட்டில் இங்கே மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டுருவானுங்க. சாரி மைக்கி,
என் வீட்டுக்கு வரத்துக்கு நீ வந்துட்டு இருக்க பாத்தியா? நான் நினைக்கிறேன் இதுதான் குட் பைன்னு நினைக்கிறேன். டாகமிச்சி, இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. உனக்கு இந்த இடத்துல இடமே கிடையாது. நான் ஆப்சல்யூட்டாக சொல்கிறேன், உங்கள் எல்லாத்தையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அடுத்து வர 12 வருஷத்துக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். டோமானாக இருக்கட்டும், ஹீனாவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். அதனால ஃப்யூச்சருக்கு போக தாய்க்குமே படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு அழுகையாக வந்துடும். ஃப்யூச்சருக்கு போ டாகமிச்சி, நீ ஃப்யூச்சருக்கு போ. எங்கே ஹீனா உனக்காக வெயிட் பண்ணுறாளோ அங்கே போ, அவள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டரை முடிச்சுப்போம். சையா லவ் யூ ஸோ மச். அண்ட் அடுத்து வர சாப்டர் அப்படிங்கிறது இவ்வளோ பெருசெல்லாம் இருக்காது. பிகாஸ் போன்டன் ஆர்க் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன இருக்குது. கிட்டத்தட்ட 21 சாப்டர் தான் ஒரு 4 வீடியோவில் முடிக்க பார்க்குறேன். அட் த சேம் டைம் லவ் யூ ஸோ மச்.